நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ராணி மகன் உடம்பு உனக்கு உடம்பு சரி அவன் சாப்பிட உங்க பாட்டி உடம்பு சரியில்லை நான் சாப்பிடல நீ சாப்பிடல அப்ப அந்த அளவுக்கு பாட்டி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லா சரிமா முடிஞ்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. ஒரு குறை இல்ல. ஆமா இன்னும் ஒரு குறை பணம் இல்லாம எல்லாம் கிடைக்கும். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நம்ம எந்த ஒரு குறை இல்ல. வீட்டுக்காரன் யாரும் நல்லா இருக்கான். உங்க வீட்டுக்காரன் யாரு கூட நல்லா இருக்கிறான்? எங்க வீட்டுக்காரா? எங்க வீட்டுக்காரன் ஒரு மசாலக்காரன். என்ன போய் நல்லா இருக்க முடியாது. ஆமா ஏன்னா ஆமா ராவெல்லாம் பண்றதுக்கு பக்கத்துல லைட் போடுறவங்க பம்பளிக்கு அது நான்கு வேதம் புராணம் மாதா பிதா வந்தபோது வணக்கம் வந்தபோது என்ன நாட்டை சேர்ந்தவர் உங்களுடைய பெயர் என்ன கணவர் பேர் என்ன அப்படி எனக்கு தெரியும் வந்திருக்காங்க சபையோருக்கு ஆமா இவரம்மா எனக்கம்மா எடுத்துக்கோரம்மா அப்படியே
மோகினி மாயா மோகினி மாயா மோகினி அது மட்டும் தெரியும். எப்படி என்றால் எப்படிமா ஆகிய சமண்டத்தை மத்தியில் லட்சத்துக்கு லட்ச யோசனை அண்ணவர்களெல்லாம் கொண்டு பெருத்த நாட்டை ஆச்சரியக்கூடியவன் தான் என் மன்னவராகிய மயிலாசுரன். ஆமா அப்படிப்பட்ட அண்ணவருக்கு ஏரியாக விளங்கக்கூடிய என் பெயரோ மாயாமோகினி. மாயாமோகினி அப்படி இல்ல. இப்ப கேட்ட கேள்வி எப்படின்னா 1000 இருந்தாலும் பரவாயில்ல 500 இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அனைத்த குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் இல்லையா எதிரேற்கக்கூடியவர்கள் ஆமா ஆகையால் எனக்கு என்னமோ துன்பமோ எப்படி இருந்தாலும் காப்ப வேண்டிய அது மட்டும் உடம்பு செலவு சேர்த்தேம்மா. ஆமா உனக்கு உடம்பு சரியா பொண்ணு வந்தா மாமியாருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா மாமியாருக்கு செய்ய மாட்டாங்க. சேவை அழகும் ஆடை ஆபரணங்கள் பார்த்தா உங்க ஆம்பளை ஒரு நாட்டுக்கு அரசன் வாங்கி போடுறான். என் ஆம்பளை பாரு ஒண்ணு கூட போல கைத்துல சும்மாக்குது ஒண்ணுமே இல்ல ஒண்ணு இல்ல அது எப்படி மின்னுது எனக்கு பத்த மாட்டேங்குதா பார்த்த மாட்டேங்குது. நல்லா மின்னுதா நான் மின்னுது நல்லா மின்னுது. என் கையில் இருக்கக்கூடிய ஒண்ணு போடுகிறான் அவன் கிளம்பலாம் ஜோடி அம்மா 2 பேரை பார்த்தா எதை கிளப்பி இந்த வீதி வழியா போனா நாய்குடம் பார்த்து அழுவ துன்பத்தை பார்த்து என்னம்மா உனக்கு பாயில நீங்க 2 பேர் தான் பாருக்கிறீங்க. ஆமா நம்ம என் வீட்டுக்காரன் சங்கதிய தெருவழி 3 பேரு காலிச்சு போவாங்கடா. என்ன பண்றானோ அவரு மெட்டு முழுங்கு தாலி நான் வெறும் கடம்பா இருக்கேன்டா பாவி துன்பமெல்லாம் போகுது. மாலிகை தெரியுமா அவங்க ஆம்பளை தெரியலடா அது என்ன பண்ண கரும்பு ஒரு பயிருக்கு வச்சதான் ஒரு மாலையிட்ட
தோழி, அம்மா, அம்மா, இந்த வட்டார கோட்டை நீதிபதியா அழைத்து வந்த அந்த கணம் நான் தலைவஞ்சி வந்தேன்டா பாரி. என்ன குறம் தெரியல முகத்தை நேரம் பார்க்கலாமா? வீட்டுக்கு வந்தாடினோ என் முகத்தை ஏறெடுத்து பார்ப்பேன் என்று நான் எண்ணிய கோட்டைக்குள்ள போனேன்னா என் சோழிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் தான். அவ என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேய், அவ ஏழாகமா சொல்றாமா? இன்னைக்கு இந்த வீதியில குழம்ப வச்சுட்டாங்க என்ன கட்சிய கண்டால சொன்னா என்னன்னு நாம வேணாமா வேணாமாங்க இந்த அம்மா கட்டினா வரலாம் கட்டணும்னு ஒரே புரிய அம்மா நீடிச்சு பொண்ணு எல்லாம் நான் சொல்ல ஆச்சரியமா இந்த கடம்பு கல்யாணமாயி எத்தனை வருஷமா ஆச்சு? ஒரு 20-30 ஆண்டுகள் இன்னும் நான் கன்னிகள் உங்க மகாராஜாங்க